ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பெஸ்டிஸ் பிளாக்ஸ். நாங்கள் தான் உங்கள் ரஜிகவி. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்டா, ரவா கேசரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் 1.5 கப் ரவை எடுத்திருக்கோம், 1 கப் சுகர் எடுத்திருக்கோம், அங்கால ஃபுட் கலரும் எடுத்திருக்கோம், நாங்கள் முந்திரி எடுத்திருக்கோம், அதோட ப்ளம்ஸும் எடுத்திருக்கோம், வாசனைக்கு 3 ஏலக்காயும் தட்டி எடுத்திருக்கோம். நாங்கள் இப்போ அடுப்பில் சட்டி ஒன்றை வச்சு நெய்யையும் சேர்த்திருக்கோம். நாங்கள் எடுத்து வச்ச ப்ளம்ஸ் முந்திரி எல்லாத்தையும் வறுத்தெடுப்போம். ரெண்டுமே நல்லா நெய்யில் வறுபடட்டும். ஓகே, இப்போ ப்ளம்ஸும் முந்திரியும் நல்லா வறுபட்டு விட்டது. இப்போ ரெண்டையும் எடுப்போம். அதே நெய்யில் இப்போ ரவையும் வறுத்தெடுப்போம். ரவையும் நல்ல ஒரு பொன்னிறம் வரும் வரைக்கும் நல்லா வறுபடட்டும். நாங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்க போகிறோம். நாங்கள் பால் பசும்பால் தான் எடுத்திருக்கோம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் பால் சேர்க்கணும். நாங்கள் அதே அளவில் இப்போ பால் சேர்த்திருக்கோம். நாங்கள் இப்போ ஃபுட் கலரும் சேர்க்க போகிறோம். நாங்கள் பால் ஊற்றவே ரவை கட்டி ஆயிடுச்சு. எடுத்து வச்ச ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ சீனியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். மக்களே, ஃபெயிலியராக போக வேண்டிய கேசரி ஒரு மாதிரி நிலைக்கு கொண்டு வரோம். சீனியை சேர்த்து பார்ப்போம் என்ன மாதிரி வருமென்று. இப்போ நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த முந்திரியையும் ப்ளம்ஸையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ நம்ம செய்தெடுத்த கேசரியை கட் பண்ணி எடுப்போம். ஃபெயிலியராக இருந்த எங்களோட கேசரி எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க. இப்போ நாங்கள் செய்த கேசரியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்கேன்னு. இந்த மாதிரி எங்களோட கேசரியை நாங்கள் காப்பாற்றி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம். தள்ளி